மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி கிரிக்னாட் வினைப்பொருள் கார்பன் டை ஆக்சைடு கூட ட்ரை ஈத்தர் முன்னிலையில வினைபுரியுது. வினைபுரியும் போது நம்மளுக்கு ஒய் அப்படிங்கிற இடைப்பொருள் கிடைக்குது. இந்த கிடைச்ச ஒய்ங்கிற இடைப்பொருள் அமிலத்தோட முன்னிலையில நீராட் பகுப்புக்கு உட்படும் போது நம்மளுக்கு கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேள்வியில ஒய் அப்படிங்கிற ப்ராடக்டை தான், அதாவது இடைப்பொருளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான ஒய் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கேள்வியை எழுதிக்கலாம், அதாவது வினையை எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்னாட் வினைப்பொருளை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இதில் ஆர் அப்படிங்கிறது அரைல் குரூப்பாக இருக்கலாம் அல்லது அல்கில் குரூப்பாக இருக்கலாம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஹாலஜன்ஸில் புரோமைடாக இருக்கலாம், இல்லைதான் குளோரினா இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிக்னாட் வினைப்பொருளில் இதுல இருக்கிற ஆர்ல இருக்கிற கார்பன் மெக்னீசியத்தை கம்பேர் பண்றப்ப எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம். ஆகையால இது டெல்டா நெகட்டிவ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் குறைவு. ஆகையால இது டெல்டா பாசிட்டிவ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீசியத்தையும் இந்த ஹாலஜனையும் கம்பேர் பண்றப்ப ஹாலஜனுக்கு தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். இது டெல்டா நெகட்டிவ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட வினைபுரிய போகுது. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனையும் கார்பனையும் கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம். ஆகையால அது டெல்டா நெகட்டிவ். இந்த ஆக்சிஜனும் டெல்டா நெகட்டிவ். அப்படிங்கிறப்ப கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா தங்கிட்ட எலக்ட்ரான் குறைவா இருக்கிற மணி அது ஃபீல் பண்ணும். ஆகையால அது டெல்டா பாசிட்டிவ். இப்போ இங்க என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர் டெல்டா நெகட்டிவ். அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆருக்கும் மெக்னீசியத்துக்கும் இடையில இருக்கிற பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு கார்பனை போய் தாக்குது. தாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் கிடைக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர் இந்த கார்பன்ல இங்க சேருது. இந்த டபுள் பாண்ட் ஓ இங்க இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது நெகட்டிவா மாறுது. இப்போ இந்த பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் தான் எடுத்துட்டு போயிருக்கு இந்த ஆர். அப்படிங்கிறப்ப இது எலக்ட்ரான்களை கொடுத்ததுனால பாசிட்டிவா மாறிடுது. அப்படிங்கிறப்ப மெக்னீசியம் பிளஸ் எக்ஸ் இது இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் கூட போய் சேர்ந்துருது. அப்படிங்கிறப்ப இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒய்ங்கிற இடைப்பொருள். இப்போ இந்த ஒய்ங்கிற இடைப்பொருள் அமிலத்தோட முன்னிலையில நீராட் பகுப்புக்கு உட்படும் போது நம்மளுக்கு கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்குது. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். கேள்வியின்படி நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட ஒய் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.